உலகிலேயே முதன்முறையாக நீர் ஆதாரத்தை காக்கவும் மனித தாகத்தை தீர்க்கவும் செயலாக்கத்தில் களம் இறங்கியிருக்கும் ஹூண்டாய் நிறுவனம். தொடக்கத்திலேயே கோடிகளை கொட்டி இறைத்து 2 குளங்களை மீட்டு உருவாக்கிய அற்புதம். அரசும் அதனை சார்ந்த தன்னார்வலர்களும் ஏரி குளங்களை மீட்டெடுப்பது, அதன் மூலமாக நிலத்தடி நீரின் ஆதாரத்தை காப்பது, மக்களுக்கு ஜீவாதார நதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, பாதுகாப்பது, மக்களின் தாகத்தை தீர்ப்பது போன்ற செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசும் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நகரமயமாக்கலால் எத்தனையோ குளங்கள், ஏரிகள் மறைந்து போகின, மாண்டு போகின. அதனால் திடீரென பேரிடர் காலத்தில், பெருமழை காலத்தில் பெரிய இடர்பாடுகளை சந்திக்கிறோம். இதற்காக ஐக்கிய நாடுகள் சபை SDG 13, SDG 11, SDG 6 என பல்வேறு வகையிலான நீர் ஆதாரங்களை காத்து அதன் மூலமாக பேரிடர்களை தடுத்தல், பாதுகாப்பான ஒரு நிலையான நீர் விநியோகத்தை தருதல் உள்ளிட்ட பெரும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதனை செயல்படுத்தவும் செய்கிறார்கள். மாநில அரசுகளுக்கு, பல்வேறு நாடுகளுக்கு அதனை முன்மொழிந்தும் வருகிறார்கள். அதனை ஹூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் ஏற்று இருக்கிறது, செயல்படவும் தொடங்கிவிட்டது. சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் உள்ள இருங்காட்டுக்கோட்டை கிராமத்திற்குட்பட்ட 2 குளங்களை புனரமைத்திருக்கிறது. அதற்காக 2,63,00,000 செலவிடப்பட்டிருக்கிறது. அதனை சார்ந்து வாழக்கூடிய விவசாய நிலங்கள் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் நீர் ஆதாரத்தை பெறுவார்கள். இந்த முயற்சி இந்தியா முழுவதும் நீராதார பராமரிப்பு மற்றும் சுகாதாரமான நீர் பெறுவதை மேம்படுத்தும் HMIF இன் முக்கியமானதொரு திட்டமாக H2OP இன் ஒரு பகுதியாகும் என்றும், நீர் கொள்ளளவை பெருக்குதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹூண்டாய் நிர்வாகத்தினர். அவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த திட்டத்தினை முன்னெடுக்கவிருக்கிறார்கள். என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? புனரமைப்பு பணிகளில் குளங்களை சுத்தம் செய்து ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல், எளிதான பயன்பாட்டிற்கான படிகள் மற்றும் நடைபாதைகளை அமைத்தல், பாதுகாப்புக்காக சூரிய ஆற்றல் விளக்குகளை நிறுவுதல், பசுமைக்காக நாட்டு மரங்களை நடுதல் மற்றும் குளத்தை சுற்றுச்சுவர் கொண்டு பாதுகாத்தல், இவற்றையெல்லாம் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் அவர்கள் கிராம பஞ்சாயத்தார்கள், ஊராட்சி நிர்வாகத்தினர், மாவட்ட நிர்வாகத்தின் ஒப்புதலுடன் செய்ய முனைந்திருக்கிறார்கள். ஹூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளையின் அரங்காவலர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டி சரவணன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகத்தினரிடம் அந்த புனரமைக்கப்பட்ட குளத்தினை ஒப்படைக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராம பஞ்சாயத்து தலைவர் சிவகுமார், கிராம பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர் சவுந்தரராஜன் என கிராம முக்கியஸ்தர்களிடம் அந்த குளங்கள் ஒப்படைக்கப்பட்டன. மக்கள் ஹூண்டாய் நிறுவனத்தின் இந்த செயல்பாடுகளை மிகுந்த மனமாற வரவேற்று ஹூண்டாய் அறக்கட்டளைக்கு அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நிலத்தடி நீரை காத்தல் மூலம் மனித வளர்ச்சியையும் அவர்களை பாதுகாத்தல் முடியும் என்றும் இந்த முனைப்பில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அந்த அறக்கட்டளைக்கு ஏராளமானோர் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்.